வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்போம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024க்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுல நிறைய எம்டிஎஸ் ஆஸ்பிரண்ட்க்கு ஒரு டவுட் என்னன்னா, ஜிஎஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க? எந்த ஏரியால இருந்து வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு டவுட் இருக்கு. அதே மாதிரி எந்த டாபிக்ஸ்ல அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க? இந்த மாதிரி நீங்க டவுட் வந்து மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா, இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கும். வித் வந்து ஸ்மார்ட் அப்ரோச். இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறதுன்னா, எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்னா அதுக்கு நம்ம சிலபஸ் வந்து தெரிஞ்சாகணும். எம்டிஎஸ் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு 4 செக்ஷனா இருக்கும். மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் இதுதான் வந்து மெரிட் லிஸ்ட்டை டிசைட் பண்ண போறது. இந்த மிச்சம் ரெண்டுமே என்ன அப்படின்னா குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் குவாலிஃபை மார்க் எடுத்தா போதும். அதோட வந்து பெருசா பார்க்க தேவையில்ல. பட் இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க போறோம். இப்பனா நம்ம ப்ரிப்பரேஷன் பிளானிங் வந்துன்னா தெரிஞ்சிருக்கணும். அதாவது செஷன் 1 இருக்கும், செஷன் வந்து 2 இருக்கும். செஷன் 2ல ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெண்டையும் சேர்த்து 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. அதனாலதான் 25 3 75 வருது. இதுலயும் 25 3 75. அப்ப 150 மார்க் தான் வந்துன்னா நமக்கு மெரிட் லிஸ்டாவே வரும். அதாவது கட் ஆஃப் மார்க்கை தீர்மானிக்கும். இந்த செஷன் 1ல இருக்கிறது வந்துன்னா இதுவும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க் தான். பட் குவாலிஃபைங் நேச்சர். குவாலிஃபை மார்க் பாத்தீங்கன்னா யுவர் கேட்டகரி அப்படின்னா 30%, ஓபிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா 25%, ஆல் அதர் கேட்டகரிக்கு 20%. இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது செஷன் 1க்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதனால எல்லா கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணலாம். செஷன் 2க்கு வந்து நெகட்டிவ் இருக்கு. பட் இதுதான் மெரிட் லிஸ்ட் டிசைட் பண்ண போகுது. இதுல ஜென்ரல் அவேர்னஸ் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ரைட்டா. இப்ப பாக்குறதுக்கு என்னன்னா எந்த மாதிரிலாம் வந்துன்னா கம்ப்ளீட் சிலபஸ் அதாவது டீடைல் சிலபஸ் எந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க, எந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ல கொடுத்தாங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு the broad coverage of the test will be on social studies, history, geography, art and culture, civics, economics, general science and environmental studies up to 10th standard அப்படின்னு இருக்கலாம். இது ஒண்ணும் கிடையாது, 3 தான் டிவைட் பண்ணலாம். அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் இருந்தாவே எம்டிஎஸ்ல கேட்க போறது வந்துன்னா 3 ஏரியால இருந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏரியா என்னன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ், அதாவது ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியோகிராஃபி இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ். செகண்ட் பார்த்தோம் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு பார்த்தோம்னா இதுல கிளாசிக்கல் டான்ஸ் வந்து வரும். நிறைய கொஸ்டின் கிளாசிக்கல கேட்பாங்க. ஃபோக் டான்ஸ்ல இருந்து கேட்பாங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருந்துன்னா அதுவும் ஸ்டாட்டிக் ஸ்போர்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி சினிமா ரிலேட்டடா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆக்டர்ஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக மியூசிக் டைரக்டர், சிங்கர் ரிலேட்டடா கேட்பாங்க. அதே மாதிரி சென்சஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து கொஸ்டின் வரும். தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர். இந்த கரண்ட் அஃபேர் வந்து 2 3 கொஸ்டின் வந்து ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கும். வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப யாரு வந்து என்னன்னா நாசாவோட வந்து சேர்மனா இருக்காரு, இல்ல வந்து இஸ்ரோவோட சேர்மனா இருக்காரு. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபேக்சுவல் கரண்ட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட ஹெட் வந்து கேட்பாங்க. இதுதான் வந்து 3 டைப் ஆஃப் ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல கேட்கிற கொஸ்டின். நம்ம என்னென்ன டாபிக் எல்லாம் கேட்டாங்க பாக்குறதுக்கு முன்னாடி வேகன்சியோட கம்பேரிசன் பார்க்கலாம். ஏன் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ்க்காக தான் இந்த இதை கொடுத்துருக்கேன். அதாவது நீங்க இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பாருங்களேன். இது 2023ல இருந்த வேகன்சி எவ்வளவு இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா ஒரு 1500 வேகன்சி கிட்ட தான் வந்து இருந்துச்சு. இந்த வருஷம் 2024 இந்த வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா ஒரு 8000 பிளஸ் வந்து வேகன்சி இருந்துச்சு. ஏன் இதை சொல்றேன்னா 1500 வேகன்சிக்கும் 8000 பிளஸ் வேகன்சிக்கு நல்லாவே வந்து கட் ஆஃப் வேரி ஆகும். 1500 அப்படின்னா நீங்க 140க்கு மேல எடுத்தாதான் வந்து கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். பட் 8000 பிளஸ் வேகன்சி அப்படின்னா நீங்க 120 பிளஸ் எடுத்தாவே வந்து மோஸ்ட்லி கட் ஆஃப் தொட்டலாம் ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிடலாம். இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த வருஷம் நல்ல ஒரு பம்பர் வேகன்சி. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால முடிஞ்ச கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க் கொடுங்க. டெஃபினட்டா இந்த வருஷம் கிளியர் ஆகலாம். சரி, அடுத்து பாக்குறது நம்மளோட வெயிட்டேஜ் ஆஃப் த கொஸ்டின். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜிஎஸ்ல எந்தெந்த டாபிக்ஸ்ல எவ்வளவு வெயிட்டேஜ் கொஸ்டின் கேட்டாதான் அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ப்ரிப்பரேஷன் வைக்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர்ல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 4 கொஸ்டின் கூட கேட்பாங்க. அது ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்குமே வந்து டிஃபர் ஆகும். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே நான் சொன்னல கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், சென்சஸ் இந்த மாதிரி வந்து ஆர்ட் பர்சனாலிட்டி இதெல்லாமே 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. இது நல்லா நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ஸ்டாட்டிக் தான் டெஃபினட்டா நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கானமிக்ஸ், பயாலஜி இது எல்லாமே வந்துன்னா ஜிஎஸ் டாபிக்ல வந்துடும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின், 1ல இருந்து 2 கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க. பாலிட்டி வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடா கேட்பாங்க. ஜியோகிராஃபி பேசிக்கா இருக்கும். ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா 3 தான் டிவைட் பண்ணலாம். ஏன்ஷியன் ஹிஸ்டரி வந்து வரும். அதே மாதிரி மெடிவல் ஹிஸ்டரி வந்து வரும். அதே மாதிரி மாடர்ன் ஹிஸ்டரி வந்து வரும். மாடர்ன் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் கேட்கலாம். ஏன்ஷியன் ஹிஸ்டரியில ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சம்டைம்ஸ் வந்து மெடிவலையும் மாடர்ன் சேர்த்து ஒன்னு கேட்பாங்க. 3லயும் ஒன்னு கேட்கலாம்.
இதுல நீங்க அதிகமா கவனம் கொடுக்க வேண்டிய ஏரியா பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரியும் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியும் கொடுங்க. ஏன்னா மெடிவெல்ல வந்து என்னன்னா எம்டிஎஸ்ல சில கொஸ்டினா கேக்குறாங்கன்னா ரொம்ப ஃபேக்சுவல், ரொம்பவே வந்து இயர் பேஸ்ட் வரும். அதனாலதான் சொல்றேன். இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து 5 இயர் பிளான்ஸ் ரிலேட்டடா கேட்பாங்க. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 5 இயர்ஸ் பிளான் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால சொல்றேன். அடுத்து பயாலஜில பார்த்தா மிக்ஸ்டா கேட்பாங்க. என்ன மிக்ஸ்டு மீன்ஸ் வந்து ஈஸியாவும் இருக்கும், சில கொஸ்டின் வந்து டஃபாவுமே இருக்கும். இதுக்கு நீங்க எம்டிஎஸ் 2023 ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்களேன், நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ். இதுல நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது பயாலஜிக்கும் பிசிக்ஸ்க்கும் அதிகமான கவனம் கொடுங்க. கெமிஸ்ட்ரிக்கு அந்த அளவுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரில எடுக்கிறதுல ரீசென்ட் டைம் நிறைய கேள்வி கேட்கறது பயாலஜில இருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி பிசிக்ஸ்ல இருந்து இருக்காங்க. இந்த சயின்ஸ் டாபிக்னா இது ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுங்க. கண்டிப்பா வந்து நல்லா ஒர்க் ஆகும். இதுக்கு நீங்க எங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிற டைமுக்கு நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது கான்செப்ட் வந்து என்னன்னா எங்க இருந்து கொஸ்டின் ஏரியா கேட்கறாங்க தெரியும். அதை வச்சு நீங்க நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து நம்ம பாக்குறது வந்து என்னன்னா, நம்மளோட சேனல் பணியும் வாய்ப்புல நான் கம்ப்ளீட் வந்துன்னா 2023 ஜெனரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடா எம்டிஎஸ் 2023 கேட்ட கொஸ்டினை டாபிக் வைஸ் வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோம். இதுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 13 வீடியோஸ் இருக்கும். இதுல மோஸ்ட்லி ஸ்டாட்டிக் ஜிகே அதே மாதிரி பேசிக்கா ஃபண்டமெண்டல் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். இதுல கவர் பண்ணவர் சேர்த்து பிடிஎஃப்மே வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிக்க, நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட சேர்த்து நீங்க 2022க்கான ஸ்டாட்டிக் ஜிகேமே பார்க்கணும்னா இந்த பிளேலிஸ்ட் பாருங்க. இதுக்கான லிங்க்மே வந்து நான் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். இதுல மொத்தம் 5 பார்ட் கவர் பண்ணிருக்கோம். இதுல எப்படிலாம் ஸ்டாட்டிக் ஜிகே கேட்டாங்க, அதுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர், அதோட அடிஷனலா என்னென்ன டாபிக்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி அதுலயே நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். இந்த பிளேலிஸ்ட்கான லிங்க்குமே வந்து இந்த வீடியோல ஆட் பண்ணிங்க, நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சில கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸாம் ரொம்பவே நியரா இருக்கும். அவங்களால எல்லா வீடியோவும் பார்க்க முடியல அப்படின்னா பிடிஎஃப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அந்த பிடிஎஃப்கான லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் ஆட் பண்ணிருக்கேன். இதுல என்னெல்லாம் வந்து நான் கொஸ்டின் எம்டிஎஸ்க்காக எடுத்தனோ ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்த எல்லா பிடிஎஃப்மே வந்து இந்த டெலிகிராம் சேனல்ல நான் ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து என்னன்னா நீங்க ஜஸ்ட் டெலிகிராம்ல பணியும் வாய்ப்பு அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். ஆர் எல்ஸ் இந்த குரூப் லிங்க் கமெண்ட் செக்ஷன் பிளஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுல இருக்கிற பிடிஎஃப் எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான், எதுவுமே பே கிடையாது. நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் அதை நீங்க ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணாவே நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இது வரைக்கும் என்ன பண்ணணும் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம டைமை மேனேஜ் பண்றோம். ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு வந்து கொஸ்டின் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். பட் ப்ராப்ளம் வந்துன்னா டைம் இருக்காது. அதை எப்படி மேனேஜ் பண்ண போறோம், அது அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். செஷன் 1 பத்தி பெருசா யோசிக்காதீங்க. உங்களோட கவனம் எல்லாமே செஷன் 2ல தான் இருக்கணும். இதுல டைம் பாத்தீங்கன்னா 45 நிமிஷம் தான் இருக்கு. மொத்தமா கேட்கிற கொஸ்டின் 50 கொஸ்டின். ஆனா டைம் பாருங்களேன் 45 நிமிஷம். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா வந்து சால்வ் பண்ணணும். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஒரு 20 மினிட்ஸ் எடுங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளால வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடிய ஏரியா இங்கிலீஷ் லாங்குவேஜ். பட் ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல வந்து என்னன்னா ப்ராப்ளம் இருக்கிறது கரண்ட் அஃபேர் ஓரியன்டான கொஸ்டின் கேட்டாங்கன்னா தெரியாம இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கை வைப்போம், அதுவும் டவுட்டா இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஜிஎஸ்ல ஹிஸ்டரியில எங்கேயாவது வந்துன்னா சில இது வந்து மெடிவல் இந்தியெல்லாம் எடுத்தாங்கன்னா அது தெரியாம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங்ல வந்துன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்போதைக்கு வந்து ஸ்கிப் பண்ணுங்க. பட் செகண்ட் ரீடிங் வரும்போது வந்துன்னா அந்த கொஸ்டினை பாருங்க. உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. இல்லையா அதையுமே என்ன பண்ணுங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன் சொல்றேன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்க. தேவையில்லாம நெகட்டிவ் மார்க்கிங் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம பாசிட்டிவா மார்க் எடுத்திருப்போம், அதுவும் நம்மளை விட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதுக்காக நெகட்டிவ் போற அளவுக்குலாம் கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடியது. எக்ஸாம்ல பாருங்க. அந்த எக்ஸாம்ல கொஸ்டின் டஃபா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல உங்களை ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்மளுக்கு என்னன்னா கட் ஆஃப் வர அளவுக்கு மார்க் வந்தா போதும். அதை மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா டஃபஸ்ட் கொஸ்டின், அதாவது எந்த ஏரியால வந்து டஃப்பான கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது கரண்ட் அஃபேர் தான். ஏன்னா கரண்ட் அஃபேர் வந்து யாராலுமே வந்து பிக் பண்ண முடியும். நீங்க எந்த இன்ஸ்டியூட் நோட் வேணா படிங்க. இல்ல 1 இயர் கரண்ட் அஃபேர் கூட வந்து எவ்ரிடே நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டே வந்தாலுமே கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அது கண்டிப்பா எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு யாருக்குமே தெரியாததா இருக்கும். அப்ப என்னன்னா கரண்ட் அஃபேர்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓரளவு தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டின் நம்மளால அட்டன் பண்ண முடிஞ்சா ஓகே, காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். தெரியலையா ஆண்ட மேல பாவத்தை போட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு இதை அட்டன் பண்ணுங்க. நல்லாவே வந்து ஈஸியா தான் இருக்கும். பட் சில கொஸ்டின் உங்களுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்குலாம் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா கேட்க மாட்டாங்க. ஒன் லைனர்ல கேட்பாங்க. இவங்க யாரு, இவங்க எந்த மியூசிக் சேர்ந்தவங்க, இவங்க எந்த கிளாசிக்கல் டான்ஸை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி கேட்கும்போது என்னன்னா தெரிஞ்சாதான் நம்ம அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரியுமே கொஞ்சம் டஃபா இருக்கும். பட் மாடர்ன் இந்தியாவும் ஏன்ஷியன் இந்தியாவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டினை மிஸ்ஸே பண்ணிடுறாங்க. கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. மெடிவல் இந்தியா பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஆன்சர் வராது. 2வது டைம் வந்து ரீட் பண்ணுங்க. செகண்ட் டைம் ரீடிங்ல என்ன கிடைக்குன்னா ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும்.
அந்த ஆப்ஷன்ல எங்கேயாவது ஒருத்தர் க்ளூ வச்சிருப்பாங்க, அதை வச்சு ஆன்சர் பண்ண பாருங்க. ஜியோகிராஃபி ஈஸியா தான் இருக்கும், பாலிட்டி ஈஸியா தான் இருக்கும், எக்கனாமிக்ஸ் ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு கான்செப்ட் தான், ஜஸ்ட் நீங்க ஃபண்டமெண்டல் தெரிஞ்சதா போறோம், அதை வச்சு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இது எல்லாமே ஃபண்டமெண்டல். நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கை வைக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தமா 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்கன்னா எல்லாராலையும் 15 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அந்த மிச்சம் இருக்கிற வந்து 10 கொஸ்டின் பாத்தீங்களா, அந்த 10 கொஸ்டின் நீங்க எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க, அதுதான் என்னன்னா மெரிட் லிஸ்டே வந்து டிசைட் பண்ணும். ஏன்னா எல்லாராலையும் வந்துட்டு ஈஸியா எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும், பட் அந்த மெரிட் லிஸ்ட்ல வர்றது கம்மியான பேர் தான். அவங்க அந்த அந்த 10 கொஸ்டினை வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி டைம் எடுத்து ஒழுங்கா வந்து ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அது கிளிக் ஆகும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம காமா வந்து அப்ரோச் பண்ணுங்க, உங்களால கண்டிப்பா முடியும். யூ கேன் டூ இட் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம்.